5.1ல 11th சம்மு. இந்த ஃபிகர்னு கொடுத்துருக்கு. இந்த ஃபிகர்னு கொடுத்தாலே படம் அதில் இருக்குன்னு அர்த்தம்டா. திருப்பி ட்ரா பண்ணிக்கோ. சரியா? ஸ்கேலை வச்சுலாம் பெருசாக இதெல்லாம் போட்டுட்டு இருக்காத. சும்மா பென்சிலை ட்ரா பண்ணி விடு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் 1 ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப்னு இருக்கு. கேஜிஎஃப் இல்லை ஏஜிஎஃப். கேஜிஎஃப்னு சொல்லிடுவான் டக்குன்னு. பார்த்துக்க. சொல்யூஷன். சரியா? ஏ எங்கே இருக்குன்னு பாரு. லெஃப்ட். ஏ எங்கே இருக்குன்னு பாரு. ஜி எங்கே இருக்குன்னு பாரு. எஃப் எங்கே இருக்குன்னு பாரு. பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வர்றா அவனே தம்பி. ஏஜிஎஃப் எங்கடா இருக்கு? ஏ இந்த இருக்கு. ஜி இந்த இருக்கு. இதானடா இந்த ஏரியா தானடா. அப்போ ஏக்கு வந்து -5,3. அடுத்து ஜி என்ன? -4.5, 0.5, -2, இதை கண்டுபிடிச்சிடும் முதல்ல. சரியா? ரைட். கணக்கு பெருசாக போகுது. மொத்தம் 3 கேட்டிருக்கான். தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. ரைட், குட். வேமா எழுதுவான். 1/2 -5 3 -4.5 0.5 -2 3 -5 3. ரைட். 1/2 5 பைசா 25 -2.5 பாரு. 5 பைசா 25 தானே. 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்டா. இந்த அங்கிட்டு 1 டிஜிட் இருக்குல்ல, மைனஸ். இதுவும் மைனஸு. 5 3 15 மிச்சம் 1, 4 3 12 1 13 13.5. சரியா? 3 2 சார் 6. இந்த இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 இன்ட்டு அதே தான் வரும். என்ன வரும்? -13.5. அடுத்து என்ன வரும்? 5 2 சார் 10. என்ன 10? -10. அப்படின்னா 1 தானே வரும். எங்கப்பா இதா 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 இங்கிட்டு தானே வரும். 3 2 சார் 6 தானே. இங்கே தான் வரும் கடைசியாக. இது ரெண்டையும் பண்ண 5 2 சார் 10 1, 3 2 சார் 5 3 சார் 15 -15. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ 1/2. டே தம்பி கூட்டி சொல்கிறா. இது ரெண்டு மைனஸ் பாயிண்டில் வந்துருச்சு. 13 2 15 1 16 16 6 22 -22 மைனஸ். அது என்ன வரும்? அது பாயிண்டில் வர்ற மாதிரி இருக்குது. 13.5 14.5 அப்படின்னு அர்த்தம். 29.5 -29.5. ரைட்டு. 1/2 தம்பி ஆட் பண்ணி விடு. -2 + 29.5. சரியா? அப்போ 1/2 சப்ராக்ட் பண்ணுறோம். 29 தான் பெருசு. சரிதானா? எவ்வளோ வந்துடும்? 7.5. அடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் பாரு. அடிச்சிட்டோம்னா பொறுமையாக அடிச்சுக்க, நிதானமாக அடிச்சுக்க. என்ன 3 2 சார் 6 ஆடா. 3 2 சார் 6. ரிமைனிங் 1. 7 2 சார் 14. சரிதானே? மிச்சம் 1. 5 2 சார் 10. அங்கிட்டு 0 சேர்த்துக்கலாம்ல பாயிண்ட் வச்சனால. அப்போ 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு அர்த்தம். கரெக்டாக பார்த்துக்கவனே. நெக்ஸ்ட்டு இந்த எஃப்இடிக்கு சொல்கிறாங்க. எஃப்இடி எங்கடா இருக்கு? எஃப் இருக்கு, இரு இந்த சைடு. இதுதானே எஃப்இடி. பார்த்துக்க பொறுமையா. ஏரியா எழுதிடணுமாடா? எடுத்து எழுதிக்கடா தம்பி. எஃப்இடி என்னமோ சொல்லியிருந்தானே. லெட்டு எஃப் என்ன? -2, 3 இ டி. சரி, 1, 3. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி பார்த்துக்க. 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. ரைட்டா? பார்த்துக்க. 1/2 -2 3 1.5 1 1 3 -2 3 1/2 bracket open -2 3 எவ்வளோ வரும்? 3 5 5 4.5 + 4.5 1 3 is 3. சரியான்னு பார்த்துக்க. மைனஸ் அதுவும் என்னது? 4.5 + 1 -6. சரியான்னு பாரு. கரெக்டாக ஆட் பண்ணி விடு. 1/2 4.5 7.5 7.5ல் 2 போச்சு. 5.5 5.5 ஆடா. மைனஸ்
அடுத்து 4.5 5.5 அதில் வந்து மைனஸ் இப்போ 0.5 பாரு, மைனஸ் 0.5 பார்த்துக்க. 1/2 5.5 ப்ளஸ் 0.5 அப்போ என்ன வந்துடும்? 1/2 6 அடிச்சுட்டு என்ன வந்துடும்? 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். கொஸ்டின் ஆன்சரை பார்த்துக்கோ. இவ்வளோதான். புரியுதான்னு பாரு. செகண்ட் ஒன்று. அடுத்த ஒன்று என்ன கேட்டிருக்குன்னா குவாடிலேட்டர் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிசி பிசிஇஜியா? பிசிஇஜி எங்கே இருக்குன்னு பாரு. இதாடா, இந்தாடா. பார்த்துக்க தெரியும். மொத்தம் கண்டுபிடிச்சிடாது. நீங்கள் வரல, அவன் கேட்டால் மட்டும் கண்டுபிடிங்க. சும்மா ஏதோ தேவையில்லாத கணக்குன்னு சொல்லி வந்துருக்கு, அவ்வளோதான். நம்ம பொழிச்சு செய்யணும், பெருசப்படக்கூடாது. புக்கை வச்சுக்க. புக்கை வச்சுட்டு எனக்கு சொல்லு, முடிச்சிருவோம், அவ்வளோதான். என்ன அது ஃபஸ்ட்டு? ஈயா பியா? ஆ ஆ ஆ ஆ ஆ 1.5, 1 டியா இல்லை வேற? ஜியா? சரி ரைட்டா. பெருசாக போகுது பார்த்துக்க. ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் பிசிஇஜி 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 1/2. சரியா? பார்த்துக்க. -4 -2 2 -1 1.5 1 -4.5 0.5 -4 -2 -2 தான். ரைட். 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் ஓப்பன். 1 4 சார் 4 1 2 is 2. இது என்ன ஆகும்? 5 25 5 2 ஓரஞ்சு 5 2 7 7.5 பாரு. ப்ளஸ் 7.5 பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு 9 பாரு. அடுத்து மைனஸ் 2 2 சார் 4 மைனஸ் 1.5 மைனஸ் 4.5. அடுத்து என்ன பண்ண? 4 5 20 2 -2. சரியானு பார்த்துக்கோ. 1/2 இது ஃபுல்லாக ஆடு தான். 4 2 6 15 15 22.5 பாரு. 21.5 22.5 அதான் கேட்குறேன். 22.5 மைனஸ் ஆஃப் 4.5 6 6 4 10 10 2 12 -12 பாரு. கரெக்டானு பாரு. -12 1/2 22.5 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. 1/2 அப்போ என்ன வரும்? 34.5 அடிச்சிருவான். என்ன வரும்? 17 சரிதானே? பாயிண்ட்டு 4 2 2 சார் 4 5 2 சார் 10 17.25 ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டானு பார்த்துக்க ஆன்சர். இதுதான் இந்த கணக்குடைய மொத்தமே. கரெக்டா? என்னப்பா கீழே உள்ளதா? அப்போ என்ன தப்பு இருக்குன்னு பாரு. 20 இதா? இதுலையா? எதில் சொல்கிறான்னு பாடுறா பொறுமையா. இது இந்த இடம். எந்த இடம் தப்பா இருக்குன்னு பாரு. இல்லை கொஸ்டினில் வேற எல்லாம் டோட்டலாக கேட்டிருக்கான்னு பார்த்துக்க. இந்த இடத்துல மாறும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.75 0.75. சரி ரைட்டு. இப்போ ஆட் பண்ண என்னடா வருது தம்பி? 15.75 ரைட்டு. 75 சொல்லாமல் 75 தனித்தனியாக வச்சுக்கோ. மைனஸ் அங்கிட்ட என்ன வந்துச்சு சொல்லலாம். சரி. இப்போ 1/2 15.75 ப்ளஸ் 12 அப்போ என்ன வரும்? 1/2 சரியா? 27.75 ரைட்டு. அடுத்து அடித்தா என்ன வரும்? 27
26னா 13, 13.8, 8 2 சார் 16, 1, 7 2 சார் 14, மிச்சா 1, 5 2 சார் 10 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதை ரவுண்ட் பண்ணுனா ரவுண்ட் பண்ணிக்கலாம், 5க்கு மேலே போனால் ரவுண்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே இருந்தால் இருந்துட்டு போகுது. என்ன கொடுத்துருக்கு புக்கில் பார்த்துக்கோ. 8 அவ்வளோதானே, அதான் அப்படியே எழுதிக்க போதும். ஸ்கொயர் யூனிட்ஸ் 3 ஆன்சர் கரெக்டாக இருக்காடா? ஏய் தம்பி 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சா? சரி பார்த்துக்கோ.